மாணவ செல்வங்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நம்ம 10ஆம் வகுப்பு கணிதத்தில் யூனிட் 1ல் உறவுகளும் சார்புகளும் இருக்குது. அதில் எடுத்துக்காட்டு 1.1 ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக எடுத்துக்காட்டு 1.2ல் ஏ கிராஸ் பி கொடுத்துருக்காங்க. ஏ மற்றும் பிஏ காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஏற்கனவே நம்ம பார்த்ததில் எடுத்துக்காட்டு 1.ல் என்ன பார்த்தோன்னு ஒரு ரீகால் பண்ணுறோம். அதாவது ஏவும் பியும் கொடுத்துருந்தாங்க, ஏ கிராஸ் பி கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இப்போ ஏ கிராஸ் பி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 3,2 3,4 5,2 5,4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏவும் பியும் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. வாங்க இப்போ சொல்யூஷனை பார்க்கலாம். சரிங்களா? தீர்வு. எப்பொழுதுமே சொல்யூஷன் நம்ம தீர்வில் ஆரம்பிக்க போகிறோம். இப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் பி கணக்கில் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்க்கலாங்களா? ஏ கிராஸ் பி வந்து 3,2, அடுத்தது 3,4, அடுத்தது 5,2, அடுத்தது 5,4. இது கணக்கில் கொடுக்கப்பட்ட ஏ கிராஸ் பி. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஏ என்ன, அடுத்தது பி என்ன. இப்போ இதில் உங்களுக்கு இது வந்து கணக்கில் ஒர்க் அவுட் பண்ணணும் அவசியம் இல்லை. 2 மார்க்கு தான். நம்ம ஏ கண்டுபிடிச்சா அதுக்கு 1 மார்க்கு, பி கண்டுபிடிச்சா அதுக்கு 1 மார்க்கு, 2 மார்க் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். உங்களுக்கு புரிதலுக்காக நான் ஒன்று சொல்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் முதல் எழுத்து ஏ, முதல் நம்பர் ஏ, இது ரெண்டாவது நம்பர் பி. சரிங்களா? அதே மாதிரி இது ஏ, இது பி, இது ஏ, இது பி, இது ஏ, இது பி. இப்படி நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கணக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியும். அதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ ஏ ஈக்குவல் டு இதுதானே கேட்டிருக்காங்க. ஏ ஈக்குவல் டு ஏவெல்லாம் எடுத்து எழுதுங்க. ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குது? 3, ஏ இருக்க இடத்துல 3, இங்கே 5, இங்கே 5. இப்போ எடுத்து எழுதியாச்சு. இது ஏவானா இது ஏ கிடையாது. இன்னொரு கண்டிஷன் என்னென்னா, இந்த கணத்தை பொறுத்த வரைக்கும் 2 தடவை வந்துச்சுன்னா ஒரு நம்பர் எழுதுனா போதும். அதாவது ஒரு நம்பர் 2 தடவை வந்துச்சுன்னா ஒரு தடவை எழுதுனா போதும். இங்கே 2 3 வந்திருக்கு, ஒரு தடவை 3 எழுதுனா போதும். அடுத்தது இங்கே 2 5 வந்திருக்கு, ஒரு 5 எழுதுனா போதும். சரிங்களா? இதுக்கு 1 மார்க்குங்க. கணக்கில் கொடுத்துருக்கிறதுலேருந்து அதை எடுத்து எழுதுனா நமக்கு ஒரு புரிதலோடு எடுத்து எழுதுனா அதுக்கு 1 மார்க்கு. அடுத்தது பார்க்கலாங்களா? பி ஈக்குவல் டு பி இருக்கிற இடத்துல என்ன நம்பர் இருக்குது? 2 4 2 4. சரிங்களா? இது எடுத்து எழுதியாச்சு. நம்ம ஏற்கனவே என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கோம்? ஒரு தடவைக்கு மேலே ஒரு நம்பரு ஒரு தடவைக்கு மேலே வந்துச்சுன்னா ஒரு தடவை எழுதுனா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோமா? அப்போ இங்கே 2 2 வந்திருக்கு, ஒரு தடவை எழுதுனா போதும். இங்கே 2 4 வந்திருக்கு, ஒரு தடவை எழுதுனா போதும். இது 2. அவ்வளோதாங்க. இதுக்கு 1 மார்க்கு, இது 1 மார்க்கு, 2 மார்க்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா பப்ளிக் எக்ஸாமில் ஏற்கனவே 2 தடவை கேட்டிருக்காங்க. சும்மா சாதாரண ஒரு புரிதல் தான், ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்தது இது சரியான்னு பார்க்குறதுக்கு நமக்கு ஏற்கனவே நம்ம 1.1ல் ஒரு தடவை பார்த்துருக்கோமா? என்ன பார்த்துருக்கோம்? ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க. ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம். சரிங்களா? அதை ஒரு தடவை ரீகால் பண்ணலாம். இப்போ நம்ம போட்டுருக்கிறது சரியான்னு பார்க்குறதுக்கு ஏ என்ன கணக்கில் 3,5, பி என்ன 2,4. ஏ கிராஸ் பி என்ன பண்ணணும்? ஏவை எடுத்து எழுதணும். 3,5 கிராஸ், அடுத்தது பி எடுத்து எழுதணும் 2,4. நான் என்ன சொன்னேன்? ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரீவியஸ் கிளாஸில் இந்த ஏல இருக்க ஒரு எலமெண்ட் எடுத்துகிட்டு போய் பியில் இருக்க எலமெண்ட்டோட சேர்த்து எழுதணும். இது மாதிரி பாருங்கள். 3,2, அடுத்தது 3,4 சேர்த்துட்டோமா? அடுத்தது இது பாருங்கள், ஏயில் இருக்க ரெண்டாவது எலமெண்ட் எடுத்துகிட்டு போய் பியில் இருக்க எலமெண்ட்டோட எல்லாம் சேர்த்து எழுதணும். 5,2 5,4 பாருங்கள். இப்போ ஏ கிராஸ் பி என்ன கொடுத்துருந்தாங்க? 3,2 3,4 5,2 5,4. இது கணக்கில் கொடுத்துருந்தாங்க. இது வந்து நம்ம இப்போ 3,2 3,4 5,2 5,4 இது நம்ம கண்டுபிடிச்சது. அப்போ 2 சேமாக இருக்கா? அப்போ நம்ம போட்டிருக்க கணக்கு கரெக்டு. இது போடணுமா அப்படின்னா கண்டிப்பாக போடணும் அவசியம் இல்லை. இது நம்ம உங்கள் புரிதலுக்காக. ஏற்கனவே நம்ம ஏ கிராஸ் பி கொடுத்துருந்தா ஏ எப்படி பி எப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்.
எடுத்துக்காட்டு 1.1ல் என்ன பார்த்தோம், ஏபி கொடுத்துருந்தா ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிக்குன்னு பார்த்தோம். அப்போ ஒரே கணக்கில் 2 ரீகால் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. சரிங்களா, இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏ கிராஸ் பி கொடுத்துருக்காங்க, ஏ என்ன பி என்னன்னு கேட்டிருக்காங்க, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு ஒரு மார்க்கு, இதுக்கு ஒரு மார்க்கு, 2 மார்க்கு. பெஸ்ட் ஆஃப் லக்.